முதலமைச்சர் வந்து நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெல்லியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அமித்ஷா இல்லை, எந்த ஷா வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம், எங்களை எதுவுமே பண்ண முடியாது, தமிழ்நாடு அரசு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். வெளியில இருக்கிறோன்றீங்க, நீங்க அண்டர் கண்ட்ரோல் பாஜக தெரியுமா? இல்ல அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்ல, அண்டர் கண்ட்ரோல். நான் சொல்றேன், பட்டியலிடுறேன், நான் சொல்றேன்னு இல்லைன்னு பேசுங்க, விவாதிப்போம் வாங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா எப்படி? எந்த காலகட்டத்திலையும் நாங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னாக்கா இந்திய அரசில் இந்த இடத்துல அதிமுக அரசியல் 67க்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக நீங்கள் 2 பேரை விட கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் மத்திய அரசத்தினுடைய அங்கத்தில் உள்ளே இருந்துக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் எப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க வினோத். பாஜக ஆட்சியில் 5 வருஷம், அப்போ ஒரு புது வசனங்கள் எடுத்தீங்க. ஆர்எஸ்எஸ் வந்து சமூக சேவை இயக்கம், சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சின்னு சில பேர் இங்கே வந்துட்டு தவறான பிரச்சாரத்தை ஒரு கண்ணோட்டத்தில் வந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. சொன்னது யாரு? கருணாநிதி, முரசொலி மாறன் டெல்லியில் சொன்னது, நாங்கள் வந்து எமர்ஜென்சி காலத்திலே காங்கிரஸை விட்டுட்டு ஜனசங்கன்னு சொல்லிட்டு பாஜகனுடைய தாய் கட்சி, அது கூடவும் மார்க்ஸுங்களாம் நாங்கள் தோழர்கள் ஒன்றாக சிறையில் இருந்தோம் பேசுனீங்கல்ல. உங்களுக்கு வேணுன்றப்ப அதை தான் இன்னைக்கு எடப்பாடி கேட்டிருந்தார். நம்ம பல முறை தான் பேசியிருக்கிறோம். நீங்கள் கிட்டத்தட்ட வந்து இதுக்குள்ளே இருந்துட்டீங்க. எங்கே 5 வருஷம் பாஜக, 10 வருஷம் காங்கிரஸ், அதுக்கு முன்னாடி வந்து இவர் விபி சிங்கு ஆதரவு நிலைப்பாடு, இப்படி இருந்துட்டு நீங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னாக்கா எல்லா மாநிலத்தை விட அதிகமாக இலையை நக்குனது நீங்களாக தான் இருக்கிறீங்க.